எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே 7வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். ரொம்ப சப்பு, ஐயோ இது என்னடா இப்படி யோசிக்காதீங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேசேஜ். அடிக்கடி நாம சொல்ற ஒரு விஷயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை குறித்து கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை காமிக்கும் போது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியர் பேசேஜ் எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது அதில் நிறைய சேலஞ்சஸ். ஒன்று என்னன்னா, அரைச்சமாவே அரைச்சிடக்கூடாது. நம்ம இதை மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி வேற வேற செய்திகளில் பார்க்கும்போது இதுவும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கும். அப்போ அரைச்சமாவே அரைச்சிட முடியாது. அதே சமயத்தில் யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். குறிப்பாய் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். அதுக்காக நான் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் இந்த வசனத்தை குறித்து சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். முதல்ல இந்த யாக்கோபு என்கிற நிருபத்தை ஒரு சில லைன்ல நான் இதனுடைய சாராம்சம் என்ன, பின்னணி என்னங்கிறத சொல்லிடுறேன். இது சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதப்பட்ட
ஒரு நிருபம். யாக்கோபு வேற எதையுமே எழுதினாலும் நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள்ல இது மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் பார்க்கும்போது தமிழ்ல யாக்கோபுன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஜேம்ஸ் இருக்கு. யாக்கோபுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ஜேம்ஸா? அப்படியா? இது எனக்கு ரொம்ப காலமாக ஒரு சந்தேகம் இருந்தது. அங்கே ஜேம்ஸ்னு இருக்குங்க, யாக்கோபுன்னு இருக்கு. ஜேம்ஸ்னா யாக்கோபுன்னா என்னது? ஜேக்கப் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. என்னடா இது, என்ன குழப்பம் இருந்தது? கர்த்தர் எப்போ பார்த்தாலும் என்னை குழப்பிக்கிட்டே இருக்கிறேன், என்னை குழப்புறது தான் அது வேலை. நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சது, இது எங்கிருந்து எப்போ இருந்து வந்ததுன்னா, கிங் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். கிங் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பைபிளை என்ன பண்ணார்? டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக ஒரு குழுவை நியமிச்சு டிரான்ஸ்லேட் பண்ண வச்சார். அவருக்கு ரொம்ப ஆசை, என் பேர் பைபிளில் வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பரிசுத்த ஆவியினால டிரான்ஸ்லேட் பண்ணனால உள்ள எங்கேயாவது அவர் பேரை புகுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், சத்தியம் அசத்தியமா மாறிடும். அதனால ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த ஆள் என்ன பண்ணுவான், அவன் பேரையே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தலையை வெட்டினாலும் வெட்டிடுவான். ஏற்கனவே ஒரு டுபாக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சரி இது ஒண்ணுதான் இருக்கு வழி, ஜெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஜீசஸுக்கு ஜெய் இருக்கு, இங்கேயும் ஜெய் இருக்கு, அந்த ஆள் அதுக்கு விரும்பிட்டு இருக்கிறான், நம்ம இங்கே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இதுல வேற ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. ஸோ நாம போயிருவோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எனக்கு எந்த செய்தியை எடுத்தாலும் நேர ஜெனசிஸுக்கு போகுது, என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா அப்படிதான் இருக்குது. எங்க எடுத்தாலும் நேர கிரியேஷன் நோக்கி அந்த செய்தி நகரத என்னால் கண்கூட பார்க்க முடியுது. அப்ப அந்த கிரியேஷனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஜெனசிஸ் ஆதியாகமம் 2:15 பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 2:15 மட்டும் வாசிச்சீங்களேன். ஆதியாகமம் 2:15 2வது பக்கமே இருக்கும்னு நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பண்படுத்தவும் காக்கவும் வச்சார்ல, பண்படுத்தவும் காக்கவும் வச்சார். கர்த்தர் அதுக்கு ஒளியா இருந்தார். அப்போ நல்ல கவனிங்க, பண்படுத்தவும் காக்கவும் ஆதாம ஆண்டவர் வச்சுட்டாரு. இப்போ தேவனுடைய வெளிச்சத்துல நடக்கிற ஆதாமுக்கு அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தெளிவாய் காண்பித்திருந்தார். ஒண்ணு. இன்னும் ஒரு ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் பேசினார், ஆதாமும் பேசினார். என்னது? கர்த்தர் பேசினார். அவர் பேசுவாரா பேச மாட்டார்? உண்மையா அவர் பேசினார். ஆனா ஆதாமும் பேசினார். ஆனா வேற எந்த சிருஷ்டியும் பேசல, வேற எதுவுமே பேசல. எந்த மிருகமும் பேசல, செடி கொடிகள் பேசல. கவனிங்க, செடி கொடிகள் பேசல. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம இருதயத்தை அங்கே எடுத்து வச்சு பைபிளை வாட்சோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நிறைய விஷயத்த ஆதியிலே தேவன்ல இருந்தே என்ன பண்ணுவார் தெரியுமா? விளக்கிட்டு இருப்பார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆதியிலே தேவனை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே செய்தி அவ்வளவு இருக்கு. ஆதியிலேங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்குள்ள அவ்வளவு செய்தி இருக்கு. அது பின்னாடி ஒரு நாள் விளக்குறாங்க. அதுக்கான கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்குறது. அந்த ஒரு வார்த்தையை வாழ்நாள் முழுக்கவும் நம்மளால தியானிக்க முடியும். அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ ஆதாம், கர்த்தர் பேசினார், ஆதாம் பேசினான். இதை வச்சுக்கோங்க. இப்போ தேவனுடைய ஒளியில் அவன் இருக்கிறான்.
கர்த்தரோ அவனை பண்படுத்தவும் காக்கவும் வச்சார். ஆனா சர்ப்பத்துக்குள்ள பிசாசு போனதை அவன் அறியாதிருந்தான். ஏன் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் நமக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று நமக்கு அதை எடுத்து காட்டுகிறது. அப்போ தேவர் தன்னுடைய சாயலாய் மனுஷனை படைச்சு தேவனுடைய மகிமையினால் அவனை மூடி இருக்கும் போது, அவனுடைய இன்னைக்கு நம்ம இதுல பார்த்தோம் ஆராதனையில், தேவன் அவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருந்தார், சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். அப்போ எனக்கு ஒரு சுயாதீனம் இருக்கு. ஆனா என்னுடைய சுயாதீனம் ஒரு நாளும் என்னுடைய சுயாதீனத்திலே நான் நடந்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதுதான் அது முக்கியம். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. திருமண காரியத்தை பற்றி பேசும்போது நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா சமாதானத்தோட ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தேவன் இருந்தால் மட்டும்தான் நடக்க. உலகத்துக்குள்ள சமாதானம் இல்லை. நேற்றைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தோம். எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம், என்ன கல்ச்சர் இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு, மக்கள் எங்கதான் போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. காட்டு கத்து, ஒரே சத்தம், பாட்டு. கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா நம்மளை ஆப்ரேஷன் தான் பண்ணணும். காற்று ஃபெயிலியர். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கல்ச்சரை நோக்கி உலகம் நடந்துட்டு இருக்குது. ஆனா மதன் திருமணத்துல சத்தம் இல்லாம இருந்தது, எல்லாம் ஊமையாவா இருந்தோம், சத்தம் போடாமல இருந்தோம், எல்லாரும் பேசலாம், நல்ல சத்தம் இருந்தது. ஆனா அது பிளசண்டா இருந்தது. அங்கதான் வித்தியாசத்தை நீங்க நானும் பார்க்கணும். அந்த பிளசண்ட் இல்லாத தன்மை ரெண்டையும் பார்க்கணும். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா என்ன நடக்கும், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும், இத பின்னால பார்க்கப்போம். இப்போ ஆதாம் கிட்ட வருவோம். அவர் தானே ஃபர்ஸ்ட் மனுஷன். அவருக்கு அந்த சர்ப்பத்துக்குள்ள சாத்தான் நுழைந்தது தெரியல. இன்னும் ஆச்சரியமா இல்ல, தேவன் பேசினாரு, நான் பேசுறேன், என்னிலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த பெண் பேசுறா, இப்ப சர்ப்பம் பேசுது, அதுவும் ஆச்சரியத்தை கொடுக்கல. அப்போ ஒரு மனுஷன் சுயாதீனத்தை அதிகமாய் சார்ந்து கொள்ளும் போது இயல்புக்கு மீறி நடக்கிற காரியங்களை அவன் கவனிக்காம போயிட்டே இருக்கான். இயல்புக்கு மீறி நடக்கிற காரியங்களை அவனால கவனிக்க முடியல. அப்போ சர்ப்பம் பேசுது. அது பேச ஆரம்பிச்ச போது அங்க பெரிய வஞ்சனை நடக்குது. அதனாலதான் பாஸ்டர் சொன்னாரு, பிசாசை பேச கொடுத்தீங்கன்னா அங்க பிரச்சனை தான் நடக்கும். எப்பவுமே பிசாசை பேசவே விட்டுருக்காரு. நல்ல ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்களை வச்சுட்டு கதை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. சில பேர் பாருங்க, தன்னை யூடியூப்ல எடுத்து போடணுங்கிறதுக்காக நீ யாரு, பராக்கிரமத்தை காமிக்கணும்னு போடுவோம். சில நேரங்களில் சில அது ஆவியானவருடைய ஏவுதெல்லாம் நடக்கும். கர்த்தரும் கேட்டார் ஒரு இடத்துல, நீங்க யாருன்னு கேட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு காரியம் வெளிப்படணும், அங்கே நிறைய பிசாசு உள்ள இருக்குங்கிறது தெரியணும், உனக்கு இப்படிப்பட்ட வல்லமை கிடைக்குங்கிறத நமக்கு உணர்த்தணும். அது 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 எப்படின்னா, அது நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நான் ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கேட்டு வாங்கி கொள்ளணும்னு சொல்றேன். அப்போ இத அவன் ஃபெயிலியர் ஆனா, அந்த ஃபெயிலியர் ஆனதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. எப்போ சர்ப்பத்துக்குள்ளே அவன் புகுந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. பேசுகிறது சர்ப்பமா சாத்தானங்கிறது அவனுக்கு தெரியல. இதனால வந்த பிரச்சனை ஒண்ணு. இப்ப நம்ம இங்க வந்துருவோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் முழுக்க 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 கிரீக்கில் எழுதப்பட்டிருக்குது. மூல பாஷையான கிரீக்கில் இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு கிராமர்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு தெரியல, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு.
சிம்பிள் பிரசன்ட் என்ன அப்படின்னா என்னதுன்னா நிகழ்காலமாகவே இருக்குது. நிகழ்காலமாகவே இருந்து அது எப்படியாவது முழுக்க முழுக்க சிம்பிள் பிரசண்டாவே டிராவல் பண்ணி அந்த அவன் உங்களை விட்டு ஓடி போவான்ங்கிறது ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு, வெறும் ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்லை. இது ரெண்டுமே தொடர்ச்சியாய் நடக்க வேண்டிய விஷயம்னு இது காட்டுது. என்னது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதும் என் வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் நான் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அப்போதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான், என்ன ஓடி போக மாட்டான் அப்படிங்கிறத இது நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதும் ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோங்கிறது தெரியல. என்ன செய்கிறோம், நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியல, அதை குறித்து நம்மளால ஆராய்ந்து அறிய முடியாததுனால நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்ததை பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்ற அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது என்பதை அப்போஸ்தலர்கள் கடைபிடித்தாங்க. கடைசி வரைக்கும் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தாங்கிறத பார்க்கிறோம். பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ணாங்க? அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சாங்க. அவன்கிட்ட ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சொன்னாங்க, இந்த நாமத்தை குறித்து நீ எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இங்கே நடந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னாங்க. அதுக்கு பேதுருவும் யோவான்னு சொன்னாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ? நமக்கு ரொம்ப சாதாரணமாக தோணுதில்லை? நான் அது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டா, நீ சொல்றது கேட்கறது நியாயமா, நீ சொல்றத கேட்கறது சரியா? கர்த்தர் சொல்றது கேட்கறது தானே கரெக்டு, நீ சொல்றது கேட்கறது எப்படி சரியாகும் அப்படின்னு அவங்க நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பேரும். இப்போ அவனுக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிற மொத்த கூட்டமும் என்ன நினைச்சிட்டு இருக்குது? நாமெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் பாவி அடிச்சு கூட்டு வந்துருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம பேசுவோமா? மொத்த ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் சரி, 498 பேரும் நீதிமான் அவங்களுடைய பார்வையில். இந்த ரெண்டு பேரும் பாவி. இந்த ரெண்டு பேரும் தேவனுக்கு விரோதமான தேவ தூஷணம் செய்கிறவங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்றான், உங்க பேச்செல்லாம் கேட்கறது எப்படி நியாயமா இருக்கும்? கர்த்தருக்கு தானே நான் கீழ்ப்படியணும். இவங்கெல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு தானே இவங்க ரெண்டு பேரும் நம்ம அடிக்கிறோம். அப்ப இதுல யாரு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள்? இந்த 498 பேரும் என்ன நினைச்சிருக்கிறான்? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படித்திருக்கிறேன். ஆனால் உண்மையாக கீழ்ப்படித்த ரெண்டு பேர் யாரு? பேதுருவும். இப்ப நமக்கு நான் கர்த்தருக்கு கீழ்ப்படித்திருக்கிறேனா இல்லையாங்கிறத நமக்கு தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு நான்லாம் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு தான் செவி கொடுப்பேன், கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேறணும்னு நம்ம பல இடங்களில் சொல்றேன். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா என்பதை குறித்து ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். இதை குறித்து கர்த்தருக்கு கீழ்ப்படுதலை குறித்து நான் கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்துட்டு பிசாசு எதிர்த்து நிற்கிறது குறித்து அதிகமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா கர்த்தர் நேரடியா பேசுறவர். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் யூஸ் பண்ணுவான், அத்தனை சூழ்நிலையும் யூஸ் பண்ணுவான், அத்தனை மனுஷனையும் யூஸ் பண்ணுவான், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களையும் யூஸ் பண்ணுவான், சில நேரங்களில் பிடிக்காதவங்களையும் யூஸ் பண்ணுவான். அவன் யாரை யூஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை குறித்து அவேர்னஸ் நமக்கு அதிகமாக வேணும் என்பதனால அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கப்படும். அப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னா உடனே என்ன பண்ணணும்? எல்லாரையும் விட்டு விலகி யாரும் சொல்றது கேட்கக்கூடாது, யார் சொல்றது கேட்கக்கூடாது. பைபிளில் தெளிவாக இருக்குது, விபச்சாரக்காரர், பாவிகள் இப்படிப்பட்டவர்களை குறித்து விலகி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுதினேன். அப்படி எழுதின அந்த வசன, அந்த ஆலோசனையிலே
நான் உலகத்திலே இருக்கிற மற்ற மக்களை குறித்து எழுதாமல் சபையிலே எப்படிப்பட்டவங்க இருந்தா அவங்களை குறித்து அவங்கள்ட்ட இருந்து விலகுன்னு தான் எழுதினேன். புரியுதா? உலகத்திலே இருக்கிற பாவைகளை போல சபைக்குள்ள இருந்தால் அவங்களை விட்டு விலகு. ஆனா நீ இவங்களெல்லாம் விட்டு விலகி போயிட்டன்னா நீ தனியா இருக்க வேண்டிய வரும். அப்படி ஒண்ணு தனியா இருப்பதற்காக நான் ஆலோசனை சொல்லலைன்னு சொல்லிட்டு பைபிள்ல வசனம் நமக்கு தெளிவுபடுத்து. நாம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்தவன் சொன்னாலே அவன் பரிசுத்தவான், அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். உலகத்தான் அப்படின்னா அவனுக்கு நாம எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நம்ம பயப்பட்டு தான் ஆகணும். உலகத்தின் சட்டத்திட்டத்துக்கு பயப்படும். கொலை செய்தால் தண்டனை. நம்ம நாட்டில் ஐபிசி இருக்கு இல்லையா? கர்த்தர் மன்னிப்பார். கர்த்தர் மன்னிச்சிட்டாருங்கிறதுக்காக இந்த நாட்டில் இருக்க சட்டம் என்ன மன்னிக்கணுங்கிறத கட்டாயம் இருக்கா? அப்ப கர்த்தர் மன்னிப்பார், நான் கொலை பண்ணலாம்னு இருக்கா? அப்போ நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று 1 பேதுரு 2:13 பேதுரு அப்படி எழுதுறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 பேதுரு 3:1 என்னவா இருக்குது அந்த வசனம் என்ன சொல்லுது? அது இல்லை நான் மாற்றி எழுதிட்டேன் நினைக்கிறேன். 1 பேதுரு 2:13 பார்த்தீங்கன்னா நானா சொன்னேன் நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அப்போ இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒழுக்கத்தின் நெறிகளை கடைபிடிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாற்றி காட்டப்பட வேண்டியது இருக்குது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல சில மதத்தை பின்பற்றுகிறோம், சில மார்க்கத்தை பின்பற்றுறவங்க இந்த உலகத்தின் சட்டத்திட்டத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், எக்கோ அடிக்கிறோம் இல்லை, தெளிவா இருக்கா சொல்றேன். இந்த உலகத்தின் சட்டத்திட்டத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். கீழ்ப்படிஞ்சா என் கடவுளுக்கு நான் எதிராக இருப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்களின் ஒரு கூட்டமா அப்படித்தான் சொல்லுது. அவங்க எல்லாம் மூட நம்பிக்கையில இருக்கிறவங்க. ஆனா வேதத்தின் வசனம் தெளிவா இருக்குது. நீ மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். தெளிவா இருக்கு, வசனம் தெளிவா இருக்கு. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒருத்தன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த தேசத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படுகிற ஆகும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு கட்டளை. அப்போ அது மாத்திரம் இல்லை, 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு பெருமை எப்படி வருதுன்னு தெரியாத பெருமை நமக்கு குடிக்கொண்டு. சில மனுஷர்களை நீங்க பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நீங்க போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, சில பேர் ரொம்ப பணிவா இருக்கிறது போல தெரியும். ஆனால் அவன் பணிவுக்குள்ளே ஒரு பெருமை இருந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் பணிவு காட்டான்ல, அந்த பணிவல்ல, நான் எப்படிப்பட்டவன், நானே இப்படி என்னை தாழ்த்தி என்ன பண்றேன் காமிக்கிறேன் பாருன்னு பெருமையை காமிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், உங்களில் ஒருவன் பெரியவனாய் இருக்க வேண்டுமானால் அவன் எல்லோருக்கும் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள். பணிவிடைக்காரன் ஒரு நாளும் மாயமான தாழ்மையை செலுத்தல் ஆகாது, அவன் மெய்யான தாழ்மையோடு. சில பேருக்குள்ள இருக்கிற பெருமை வெளியே தெரியாம இருக்கு. அப்போ இளைஞர்களே சபையின் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள். இன்னைக்கு இளைஞர்களுக்கு வயசு குறைஞ்சவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இந்த கிளப்பொழுதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இந்த வயசானவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்ட்டு நம்மளை ஏளனமாய் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கு. கீழ்ப்படுகிறது என்கிறதுல முதல் படி என்ன தெரியுமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்கிற நினைப்பு முதல்ல நம்ம மனசுல இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்.
இன்னைக்கு வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை என்னால் கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும் தெரியுமா? கர்த்தர் சொன்னபடி பெரியவங்களுக்கு நீங்கள் நம்ம கீழ்ப்பிடிச்சா ஒரு நாள் கேட்டு போகணும். ஒரு நாளும் ஒரு இடத்துல ஒரு ஒரு பஸ்ஸில் தான் நம்ம பிரயாணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு வயசானவர் தடுமாறிக்கிட்டோ இல்லைன்னா தாம்பரம் போகிற பஸ்ஸில் ஏறிட்டு திருவேற்காடுக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. தெரியாமல் ஏறிட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸை யோசிச்சு பாருங்க. ஒரே பஸ்ஸில் தாம்பரம்னு எழுதியிருக்கும், திருவேற்காடுன்னு எழுதியிருக்கும். டைரக்ஷன் தெரியாதவன் எப்படி போவான்? இந்த டைரக்ஷனில் போனால் திருவேற்காடு, இந்த டைரக்ஷனில் சுற்றி போனால் தாம்பரம். ஏன் இன்னமும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 2 பஸ்ஸும் பக்கத்தில் வந்து நிற்கும். ரெண்டு ஒரே நம்பர், ஒரே ரூட்டுக்கு போகிற பஸ்ஸு, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் அது போகும். இங்கே போகுது அங்கே போகுதான்னு தெரியாது, கேட்டு தானே ஏறுறோம். ஆனால் யாராவது ஒருத்தர் தப்பாக ஒன்று செஞ்சுட்டா நமக்கு அவங்கள பார்த்தா ஏளனமாக இருக்கு. நமக்கு ஏளனமாக இருக்கு. இந்த ஏளனம் செய்கிறதுக்கு யார் விதிவிலக்கல்ல? ஒருவேளை வெளிப்படையாக செய்யாட்டாலும் உள்ள செய்கிறோம், மனசுக்குள்ள செய்கிறோம். நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். இது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமாக தோணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்காது இந்த செய்தி ஒருவேளை. ஆனால் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம மனசுக்குள்ள பெருமையான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நோ என்ட்ரி, மனசுக்குள்ள பெருமையை வச்சுக்கிட்டு இருந்தா என்ட்ரி கிடைக்காது. நான் முட்டி போட்டு சர்ச்சை தெருவை சுற்றி வந்தாலும் தாழ்மை எனக்குள்ள இல்லைன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்போ சபை மூப்பருக்கு கீழ்ப்படியும். அதுபோல 1 பேதுரு 3:1 முக்கியமான டாபிக்குள்ள வந்துட்டேன். எனவே கவனமாக வாசிங்க. மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். போதும், இது போதும். ஏன்னா மனைவிக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்கு எல்லாருக்கும். நாங்களும் சரிசமம், உண்மைதான். பைபிள் ஒரு காலமும் ஆண் மேலே பெண் கீழே அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஏன் இன்னொரு படி மேலே போனால் மணவாட்டி சபைன்னு சொல்கிறோமே, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக மணவாட்டி. நாம் எல்லாரும் அந்த மணவாட்டியின் அலங்காரத்தை இந்த பாலின பாகுபாடு இல்லாமல் ஒரு நாள் அலங்கரித்துக் கொள்ள போகிறோம். இங்கே தான் 2 பிரிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக போகும்போது மணவாட்டியாய் மாறும்போது இங்கே இருக்கிற புருஷனும் அங்கே இருக்கிற மனைவியும் மணவாட்டியாய் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு முன்பாக ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த பூமியிலே வாழுகிற வரைக்கும் நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் தேவை இருக்கு. உடனே பார்த்தியா சொல்லிட்டாரு, கீழ்ப்படி. சேர் மேலே காலத்துக்கு வச்சுக்கோ, வா வா தொட்டுக்க. இப்படிப்பட்ட பைத்தியக்காரனா இருக்காங்க. என்னது பைத்தியக்காரன்? ஆமாம், அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், பைத்தியக்காரன் தானே. வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாம உலகத்தானை போல இந்த நாட்டில் பெண்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லவா, இந்த அறகுறை ஆடை போட்டு போறாங்கல்ல பெண்கள், அது என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம் ஓவரா என்ன நினைக்கிறீங்களா? அடிமைத்தனத்தின் உச்ச கட்டம். எங்கேயாவது ஒரு ஆண் அறிவுரை ஆடையில் போனா கல்லெடுத்து அடிப்பான அடிக்க மாட்டான். ஆனா பெண்களை ரசிக்கிறதுக்காக இவன் தான் அந்த ட்ரெஸ்ஸை உருவாக்கி வச்சிருக்கான். எனவே அதுதான் பெண் அடிமைத்தனம். சில காரியங்களை குறித்து பேசும்போது உங்களுக்கு என்ன இப்படி தோணும். ஆனால் அதில் இருக்கிற ஆழமான விஷயங்களை பார்க்கணும். ஒரு சமுதாயம் இருக்குது, அவங்க பெண்களை மட்டும் மூடி வச்சுப்பான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த லெகின்ஸ்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, அவன் தாங்க முழுக்க அதுக்கு காட்பாதராக வாங்குறான். நான் கவனித்து பார்த்தா இவன் தான் வாங்குறான், இவன் தான் அதை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது தப்பான உடைன்னு நான் சொல்ல வரல, அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், பார்க்குறவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு. அதனால அதை நான் பேச வரல.
ஆனா இங்கே பெண்களுக்கு சுதந்திரம் என்கிற ஒரு பாணியில ஆண் வர்க்கம் கொண்டு வந்ததுன்னா அது அடிமைத்தனம் என்பதை நீங்க முதல்ல பார்க்கணும். அதுதான் அடிமைத்தனம். ஏன்னா உங்களை போக பொருளா மாற்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப பிசாசுக்கு கீழ்ப்படிந்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வராதவர்களுக்கு நம்ம பார்க்கணும். சில காரியங்களை ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியது. அன்பின டே டு டே லைஃப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டே டு டே லைஃப்ல தான் அவன் ரொம்ப ஈஸியா நம்மளை என்ன பண்ணிடலாம், கேப்சர் பண்ணிடலாம். ஈஸியா கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு மனைவிக்கு சொல்லப்படுதுன்னா, புருஷனுக்கு என்ன சொல்லப்படுது? அதையும் விட அதிகமான ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. நீ உன் சொந்த சரீரத்தை நேசிக்கிறத மனைவி நேசிக்க. அப்போ மனைவியை நேசிக்கும் போது, சொந்த சரீரத்தை போல நேசிக்கும் போது அங்க என்னெல்லாம் வருது தெரியுமா? அங்க நேசம் வருது, மனைவி கடைபிடிக்க வேண்டிய கீழ்ப்படிதலும் அந்த இடத்துல வருது. அது நிற்குது. நான் அப்படிங்கிறதெல்லாம் அங்க இல்லை. கர்த்தர் ஒரு நாள் நிற்கும் போது சாக்கு போக்கு சொல்ல இடமே இருக்காது. அங்க பேச முடியாது, அங்க போய் பேச முடியாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கர்த்தர்கிட்ட போய் பேச முடியாது. நியாய தீர்ப்பு நாள் வரும்போது யாரும் அதை என்ன பண்ண முடியாது, சாக்கு போக்கு சொல்லிட்டு நிற்க முடியாது. எனவே பெண்களாக இருந்தால் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்களாக இருந்தால் ஒருபடி மேலே போய் அவங்க சொந்த சரீரம் போல நேசிக்கணும். இங்கே புருஷன் செத்து போயிட்டாங்கன்னா பெண்களை சேர்த்து வைத்து சிதையில வைத்து எரிக்கிற பழக்கம் இருந்தது நம்ம நாட்டில், இருந்துச்சு. ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த எரும மாட்டுக்கு 45 வயசு இருக்கும், அதுக்கு 10 வயசு தான் இருக்கும். இவன் சீக்கிரமா மண்டை போட்டுருவான். அது பாவம் இல்ல. ஏன்னா 2வது திருமணம் செய்து வைக்கிறது இவங்களுடைய வழக்கத்தின்படி விபச்சாரத்துக்கு சமம். இது எங்கனையாவது சாராயத்தை குடிச்சிட்டு சீக்கிரமா செத்து போகும். 45 வயசுல இவனுக்கு எதுக்கு கல்யாணம், இவனுக்கு எதுக்கு திருமணம்? ஆனா நம்ம சமுதாயம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. அது பெரிய பெண் அடிமைத்தனம். அந்த மாதிரியான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன். சோமாலியா நாட்டில் ஹார்ட் அட்டாக் வந்துடுறாங்க. நெஞ்சை பிடிச்சிக்கோங்க, பலகீனம் உள்ளவர்கள் கொஞ்சம் தினமாக இருக்காங்க. சோமாலியாவில் ஒரு ஆளுக்கு திருமணம் நடந்துச்சு, ஒரு பெண்ணோட. வயசு சொல்லட்டா? அந்த மூத்த எரும மாடுக்கு 112 வயசு, சின்ன குழந்தைக்கு 15 வயசு, 99 வயசு வித்தியாசம். அவனால எதை வச்சு அடிக்கலாம்? அதை நியாயப்படுத்துறானுங்க. சோமாலியாவில் யாருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும், அதனால அதை சொல்ல வேண்டியதில்லை. அந்த பூமி பெண்களை அடிமைப்படுத்த பார்க்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சுயாதீனம் ஓவரா போய் சில பெண்கள் கற்பம் அடையும் போது புருஷன் சொல்ல கேட்காம அபார்ஷன் பண்ணிட்டு வர சம்பவம் நடக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். நீங்க பைபிள்ல பார்த்த பழைய ஏற்பாட்டில் படித்த பிசாசுகள் எழுப்பி கொண்டு இருக்கிறது. சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது, விளையாட்டு காரியம் கிடையாது. சமீப நாட்களா ஒரு பிசாசை குறித்து அதிகமாய், ஒரு பிசாசை குறித்து, ஒரு பிசாசை உடைய பெயரை குறித்து செக்குலரா இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்தவங்க இல்ல. என்ன பெயரு? வா. அதாவது நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம பைபிளை படிக்கிறோம், ப்ரீச் பண்றோம், பைபிளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நாம பேசுவோம். ஆனா உலகத்தார் பேச ஆரம்பிச்சிருக்கான். ஏன் பேச ஆரம்பிச்சிருக்கிறான்? இந்த மாதிரியான பிசாசுகள் கடைசி காலத்தில் எழும்பும். பைபிள்ல இருக்கு, சில பிசாசுகளை கர்த்தர் சங்கிலியினால கட்டி வச்சிருக்கிறார். அது கடைசி காலத்தில் அவிழ்த்து விடப்பட வேண்டியது. அது அவிழ்த்து விடப்படுவதற்கு முன்பாக அதனுடைய கிரியைகள் ஆரம்பிக்கும். எப்ஸ்டீன் ஃபைல் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், நல்லது. தெரிஞ்சு வச்சுக்கோ. சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சு தெரிகிறது நல்லது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வெளியே வந்த பிறகு பாகாலுடைய பெயர் அதிகமாக வருது. ஏன்? தம்மூசனுடைய பெயர் வருது வெளியே. தம்மூசனுடைய பெயர் வருது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அறிவு. நாட்கள் நெருங்கி போச்சு. இது ரொம்ப விளையாட்டு கட்டிக்கிட்டு ரொம்ப அப்படியா இப்படியா, நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், இந்த பெருமையில வேலைக்க
இது கடைசி காலமாக இருக்கிறபடினால அவனுடைய ராஜ்யத்துக்கு, அவனுடைய அந்த உபத்திரவ காலத்துக்கு கொடுக்கப்படும்படியாக பிசாசுகள் வந்துவிட்டே இருக்கு. இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் நிறைய இருக்கு, என்னென்ன பிசாசுகளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது இந்த செய்திக்கு தொடர்பாக இருந்தாலும் நேரம் இல்லை, அதனால சொல்லுவேன். இன்னொரு செய்தியில நான் அவர்களுக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏன்னா உலகத்தில் விஞ்ஞானி 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 சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் மறுப்பாளர் பேர் என்னது தமிழ்ல? நாத்திகர். அந்த நாத்திகவாதின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அவ்வளவு பேரும் பிசாசுக்கு கீழே தான் இருக்கான். இயேசுவை தவிர வேற எதை பக்கத்துல கொண்டு வந்தாலும் அவன் யாரு? பிசாசுக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு நமக்கு பல தெய்வங்கள் அப்படின்னு காமிச்சது. இயேசு தான் வந்து அவங்கெல்லாம் தெய்வம் இல்லாதவர்கள்லாம் பிசாசுன்னு அவங்க காமிச்சார். இயேசு தான் காமிச்சார். ஏன்? அவர் அதை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணி நமக்கு அதை காண்பித்து கொடுத்தது மாத்திரமல்ல, இவைகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு அவைகளை பகுத்தறிகிற வரத்து கொடுத்தார். அப்போது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொலோசையர்கள் நிறுவனத்தில் 3:20 சொல்லப்பட்டது. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். பிள்ளைகளை நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது சாதாரணமாக நம்ம சொல்கிறது தான். பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபம் கொடுத்தாங்க. சும்மா தேவையில்லாமல் பிள்ளைகளை திட்டிகிட்டே இருந்தார். ஆனால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். இது அது கர்த்தருக்கு பிரியமானது. அதே சமயத்தில் பெற்றோர் பிள்ளைகளை தேவையில்லாமல், நான் பெரியவன், எனக்கு வயசு பெருசாகிட்டுங்கிறதுக்காகவே நான் அறிவுள்ளவன்லாம் கிடையாது இல்லையா? எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, வயசானதுனால நான் ரொம்ப ஞானம் உள்ளவன் சொல்ல போனால் இந்த உலகத்திலே ரொம்ப வயசானவங்க தான் பெரிய அறிவாளிகளாக இருந்துக்கலாம். அப்படியெல்லாம். அப்போது இதை குறித்து நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், சபையிலே மூப்பருக்கு கீழ்ப்படியணும், வீட்டில் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இதுதான் அதனுடைய காரியங்கள். ஆனால் பைபிள் அதை மாற்ற சொல்லலை. தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நெல்லு அப்படின்னா ரெசிஸ்டர் டெவில் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எப்பவுமே எதிர்த்து நின்றுக்கிட்டே இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுன்னா எல்லாரும் வாங்க இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு இடத்துல கூடி ஒரு முக்கியமான கோயிலுக்கு போய் அது முன்னால் போய் நின்று கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு வருவோமா? பிசாசுக்கு எதிர்த்து. அப்படியா? சில பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியுமா? லைஃப்பில் அதை வணங்கலைன்னா நான் அதை எதிர்த்து நிற்கிறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? நான் அதை வணங்கலை, அதனால் நான் அதுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இன்னும் அப்படி கிடையாது. ஒரு கற்பனையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சான். அப்போது ஒருத்தர் வந்து ஒரு விசுவாசி வேகமாக போயிட்டு இருக்கிற ப்ரேயர் மீட்டிங் வழியில் சாத்தா உட்காந்துருக்கிறான் ஒரு இடத்துல. டேய், அங்கே ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, நீ போகலையான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, நடத்துறதே நான் நடத்துறதே. அப்போது நமக்கு என்ன தோணுது? கர்த்தரை நான் வணங்குறேன், பிசாசை நான் வணங்கலை, அதனால் நான் அவனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மனதளவில் நாம் அவனுக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஆதாம் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கப்பட்ட போது அவன் அந்த காவலை ஒழுங்காக செய்யாமல் போனதுனால தான் அங்கே சர்ப்பத்துக்குள்ள பிசாசு புகுந்தான் இல்லையா? ஏன்னா தேவன் பூமியை உண்டாக்கின போது அது உண்டாக்கினார். அது ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் இருந்தது. தேவன் எங்கேயாவது ஒழுங்கற்றதையும் வெறுமையும் உண்டாக்குவாரா? அப்படி பார்த்தா உண்டாக்க மாட்டான். அவர் எல்லாத்தையும் பரிபூர்ண அழகோடு உண்டாக்குவார். அழகா நேர்த்தியாக உண்டாக்குவார். இவன் மேலே இருந்து கீழே விழுந்தான். மேலிருந்து கீழே வரும்போது அவன் வழியில் பூமியை பிடிச்சிக்கிட்டான். அப்படிதான் மேலிருந்து கீழே விழும்போது பூமியில் வந்து தங்கிட்டாங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டது. அது எப்படிங்கிறத நம்ம இன்னும் வேறு செய்திகளில் பார்க்கும்போது பார்ப்போம். பூமியினுடைய உருவாக்கம், இந்த பூமியினுடைய உருவாக்கத்தை வச்சு பிசாசு என்ன விளையாட்டெல்லாம் விஞ்ஞானிகள் மூலமாக இந்த உலகத்தில் விளையாண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போது அவன் இங்கே வந்து இதை கெடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன?
அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் அந்த தூதர்களுடைய கூட்டத்தில் முக்கியமான ஆளாய் இருந்தவன் என்று எழுதப்பட்டது. அவன் பேர் லூசிஃபர் கிடையாது. அது லூசிஃபர் அப்படின்னா எதிர்க்கிறவன் அர்த்தம். அவருடைய பேர் நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. லூசிஃபர் அப்படின்னா கிரீக்கில் அவன் எதிர்த்து நிற்கிறவன் அர்த்தம். அவ்வளோதான். அவனை கர்த்தர் தள்ளி விட்டாரு. அவன் தள்ளி விடப்படும் போது அவன் பூமியில் இந்த பூமியை ஒழுங்குத்தனாய் மாற்றி போட்டான். கர்த்தர் மனுஷனை படைப்பதற்கு முன்பாக என்னை சரி பண்ணான். அவன் ஏன் இதை ஒழுங்கற்றதான் மாற்றினான்? அவனுக்கு தேவ ராஜ்யத்தினுடைய சில அங்கே பேசப்படுகிற காரியங்களை குறித்து அவனுக்கு தெரியும். இங்கே மனுஷனை தேவன் உண்டாக்க போகிறார், தன்னுடைய சாயலாய் உண்டாக்க போகிறார். நல்ல கவனிங்க, தேவ தூதர்கள் கர்த்தருடைய சாயல் இல்லை. அவங்க அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து நிற்கிறாங்க, இப்பவும் இருக்காங்க. நமக்கான தூதர்கள் அவருடைய சமூகத்தை தரிசித்து கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கிற தூதர்கள் இங்கே நம் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க தேவ சமூகத்தை தரிசிக்கிறாங்க. ஆனா அவங்க தேவ சாயல்ல இல்லை. நாம தான் தேவ சாயல்ல இருக்கிறோம். அப்ப பிசாசுக்கு இது தெரிய போய் மனுஷனை உண்டாக்க போகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை விட பெரிய மகிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகிறார். அவன் வரப்போகிற இடத்தை நான் கெடுப்பேன்னு எடுத்தது மாத்திரமில்லை, அவன் தந்திரமானவன். அதெல்லாம் நமக்கு தெரியும். பிளான் பண்ணதை நிறைவேற்றி முடித்தான். அப்போ கர்த்தருடைய அந்த மகிமைக்கு ஈடாக தன்னுடைய சாயலாய் நம்மை படைத்த போது அவன் நம்ம மேல பொறாம வருமா வராதானது. நார்மலா பாருங்க, நமக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க, நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த ப்ராஜெக்டை கொடுக்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு கொடுத்தா நமக்கு எவ்வளோ எரிச்சல் வரும். அப்போ ஒருத்தர் தள்ளிவிடப்பட்டவனுக்கு இன்னும் அதிக எரிச்சல். அந்த எரிச்சலை அவன் காண்பிக்கும்படியாக தந்திரமாக வரான். ஆதாமுக்கு அதை இனம் கண்டு கொள்ளுகிற மூளையாக யூஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லை, கர்த்தர் சொன்னார், ஏவாளை படைச்சிட்டு ஒரு காரியம் சொன்ன, நீங்கள் 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. எப்போதும் எப்படியா இருக்கணும், சேர்ந்தே இருக்கணும். இவன் பண்படுத்த போகும்போது, காவல் பண்ண போகும்போது யாரை கூட்டு போனோம், ஏவலை கூட்டுலாம் போனோம். இவன் தன் கடமையில் இருந்த தவற ஆரம்பிக்கிறான். தப்பு ஒரே நாளில் வராது, பாவம் ஒரே நாளில் வராது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஒரு நாள் ஜபிக்கிறதற்கு முடியலன்னா சரி, ஏதோ ஒரு பலவீனம். இதை எத்தனை நாள் சாக்கு சொல்லுவோம், எத்தனை நாள் சாக்கு சொல்லுவோம். ஒரு விஷயம் கர்த்தர் இதை செய்ய, இதனை செய்யணும், ஒரு என்னுடைய பிள்ளையா நீ இருக்கணும்னா இதை செய்யணும்னு ஒன்று சொல்லிட்டாரு. நான் ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் வாங்கலாம், டெய்லி எப்படி வாங்க முடியும்? கர்த்தரை விட்டு விலகி போகிற அதே நேரத்தில் நான் செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு. எனக்கான வாய்ப்பு அதுக்கு பிறகு கிடையாது. அப்போ தப்பு ஒரே நாளில் வராது, பாவமும் ஒரே நாளில் வந்துடாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஆனால் முதல் ஸ்டெப்பு கண்டிப்பா தேவனுடைய சமூகத்துக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் பிசாசனுடைய என்றைக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து இந்த மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்னைக்கு விழுந்தீங்க, எப்போ இருந்து இந்த வித்தியாசமான நடவடிக்கை என் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணு. எப்போ இருந்து வித்தியாசம்? சில நேரங்கள்ல சில செய்திகள் மூலமா கூட நாம கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சில நேரங்களில் சில தேவ மனுஷர்கள் மூலமா கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போய் அவரை விட்டு தூரம் போகிற சூழ்நிலை அமைந்து விடுகிறது. எனவே எதுவையும் எந்த மனுஷனையும் பகுத்து அறிந்து கொண்டே இருக்கும். அவர் நல்லவருங்க, அவர் சொன்னா சரியா இருக்கணும். அது கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்குதா? கர்த்தர் சொன்னார், இனி ஒரு ஆவியாவது ஒரு தூதனாவது வந்து சொன்னா நீ நம்பாத, வேத வசனத்தை எடுத்து பாரு, அது அதுக்கு ஒத்துமுதா? அப்போ தேவனுடைய வார்த்தை. ஏன் சொன்னாரு? தேவ தூதன் வந்து எனக்கு சொன்னா அப்படின்னு 200 கோடி மக்கள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க உலகத்தில். ஒரு தூதன் வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டான்,
அதனால இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு கர்த்தர் அதுக்கு முன்பாகவே அதை சொல்லிட்டார். ஒரு தூதன் வந்து சொன்னாலும் நம்பாத. ஏன்னா கர்த்தரை நம்பின ஒரு பெரும் கூட்டம் இருந்த இடம் இன்னைக்கு வாழ் கொண்டு வெட்டிக்கிட்டு அலைகிறான். இன்னைக்கு நமக்கெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது, வெளிப்படையாக பார்க்கும்போது அதுதான் முதல், இதுதான் முதல், அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் முதல்ல எதை கொடுத்தாருங்கிறது பைபிளில் இருக்கு, ஆராய்ச்சி படிச்சு பார்த்தா தெரியும். அப்போ பிசாசினுடைய வார்த்தை அவன் எங்கேயாவது வந்து அப்படியே பல்ல அப்படி நீட்டி வச்சுக்கிட்டு நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அப்படி 10 கையிலையும் 10 ஆயுதங்களை வச்சுட்டு நின்றுட்டு வா உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்புவோமா? நம்ப மாட்டோம். அவன் சுகர் கோட்டட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவான். அப்படியே அழகா. இன்னைக்கு ஈ மருந்து பார்த்துருக்கீங்களா? ஈ மருந்து ரெட் கலர்ல இருக்கும், கிரானுல்ஸா இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். வெளியில ரெட் கலர்ல இருக்குல்ல, சுகர் கோட்டிங். அது ஈக்கள் அதுக்கு வந்து அமரும். அந்த வாசனைக்கும் அது அதோடைய மோப்ப சக்திக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கெல்லாம் அந்த ஸ்மெல் தெரியாது. வந்து உட்காரும். ஆனால் உட்கார்ந்த மாத்திரத்தில் கிருக்கிருக்கிறன்னு சுற்றி செத்து சாசு அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். பார்க்கறதுக்கு அப்படி அழகா இருக்கும். ஏவல் என்ன பண்ணானா, அது பார்வைக்கு அழகுள்ளது, புசிப்பதற்கு இச்சிக்கத்தக்கதான். எப்படியா? இச்சிக்கத்தக்கதான், ஆசை வரத்தக்கதான். அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. எதை செய்யாத அப்படின்னா அதைத்தான் செய்யும். செய்யாதன்னு சொல்லிட்டா அது எப்படி தொட்டு பார்த்துடணும். இதை தொடாதன்னா அதைத்தான் தொட்டு பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு தோசைகளில் வச்சுட்டு நடுவில் தொட்டு பார்ப்பேன். அப்ப தெரிஞ்சிடும் கைக்கு குசிக்கு போயிடாதா. இன்னைக்கு நிறைய பேர் எதுல உட்கார்றதுன்னு தெரியாம தோசைக்கல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சூடு ஏற்றப்பட்ட தெரியல, நமக்கு தெரியல. அதனால ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தா நமக்கு அது யூஸா இருக்கும். அப்ப ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப பார்க்க போறது இல்லை. இந்த டெவில் என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ணுவான்? ரெசிஸ்ட் த டெவில். அதான் வசனம். அவனுக்கு எதிர்த்து நின்று கொண்டே இரு. அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவனுடைய தன்மை யாருக்குள்ள இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், அந்த மனுஷனுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு நம்ம ஒருத்தருடைய செய்கைகள் நமக்கு வந்து வித்தியாசமா தெரியுதுன்னா அவங்கள எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறோம், அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம். அப்படி சொல்லலையே. முதல்ல அவனுடைய தன்மை என்ன தெரியுமா? ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போவான். தேவனுக்கு இதை பற்றி அறிவு உண்டோ? தேவனுக்கு இதை பற்றி தெரியுமோ? நான் முந்தா நாள் பண்ணனே ஒரு காரியம், அது யாருக்கும் தெரியாது. ஒரு ஆள் தன்னுடைய மொபைலில் ஒரு செட்டிங்கை பண்ண முடியாது என்ற தந்தார். அவர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன், நான் மதிக்கக்கூடியவர், நல்ல ஒரு அன்பா இருப்பார், ஒரு கிறிஸ்தவர். அநியாயத்துக்கு நம்ம கண்ணில் தான் நிறைய விஷயங்கள் மாட்டோம். அதுக்கப்புறம் அவரை என்னால் மதித்து பேச முடியல. அந்த மொபைலில் அவருடைய சில ஹிஸ்ட்ரியை பார்த்தவர், ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் நான் போல. அவர் சொன்ன செட்டிங்கை பண்ணணும்னா வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். அப்போ யாருக்கும் தெரியாது அப்படின்னா கூகுள் காரனுக்கு தெரியும். நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அதை தூண்டுறான்ல ஒருத்தன், அவன் அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் இரவும் பகலும் நம்ம மேலே குற்றம் சாட்டு பொருட்டு அங்கே நின்றுட்டே இருக்கும். அப்போ குற்றம் சாட்டும் பொருட்டு ஒருத்தன் நிற்கும் போது நாம சரியாய் நடந்து கொள்வோமானால் நமக்கான தேவதூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போய் சொல்லுவாங்க, இல்லாண்டவே அப்படி இல்லை, அவன் போய் சொல்லுவாங்க. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? மௌனமா நிற்பாங்க.
அப்படி செஞ்சான் அவன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? நமக்கான தூதன் என்ன சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, இரவு பகலும் ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டே நிற்கிறானா. அப்போ எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறோம்ல, இது யாருடைய குணம்? சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அந்த குறைவு இருக்குல்ல, அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. மற்றவங்க தவறி போனதை குறித்து அவங்களுக்கு கரிசனையும் ஒரு பாரமும் இருக்காது. இவங்க வாய்க்கு ஒரு அவல் கிடைச்சிருச்சு பேசுறதுக்கு அப்படின்னு வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எங்களுக்கு நமக்கு அந்த டியூட்டியா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டியூட்டி அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்கு இல்லை. மற்றவர்களுடைய குறைவை, விசுவாச குறைவை நீங்கள் ஐயமாய், மற்றவருடைய ஐயமாய் நீங்கள் குறைவாய் தீக்காத்திருங்கள். நாம என்ன செய்யக்கூடாது? பத்தியா அவன் அப்படி செஞ்சுட்டான். அவன் உண்மையிலே ரொம்ப வருத்தமா சொல்றது என்ன தெரியுமா? ஒருத்தங்களை குறித்து தவறான ஒரு விசுவாசியை குறித்து, மற்ற உலக மனுஷன்லாம் நான் எடுக்கல, விசுவாசியை குறித்து ஒருத்தர் குறைவாய் இல்லை அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசும்போது நிறைய விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா இருக்கு? அப்படியா செஞ்சாங்க அப்படிங்கிறத கேட்கும் போது அப்படி செஞ்சிடக்கூடாதேங்கிற எண்ணம் இல்லை, அப்படி செஞ்சுட்டானா அப்படிங்கிற மன திருப்தி தெரியுமா? நீங்க உங்களை கேட்டு பாருங்க, ஒரு விசுவாசி தவறி போயிட்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு வருத்தம் வந்துச்சா? இல்லை ஒரு ஊழியக்காரன் தவறி போயிட்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு வருத்தம் வந்துச்சா? இல்லை நான் நினைச்சபடி நடந்திருக்குங்கிற எண்ணம் விசுவாசி உங்கள்கிட்ட பேசுறான். இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்ட எப்படி விசுவாசி ஏற்றுக்க முடியும்? விசுவாசி விழுந்து போயிட்டா அப்படின்னு நினைக்கும் போது, கேள்விப்படும் போது இருதையும் துக்கம் கொள்ள வேண்டாமா? நான் வருத்தப்பட வேண்டாமா? நான் வேதனைப்பட வேண்டாமா? நான் கர்த்தரிடத்தில் பரிந்து பேச வேண்டாமா? எனக்காக இன்னும் சில பேர் பரிந்து பேசலன்னா நான் எப்படி இங்க வந்து நிற்பேன்? உண்மையாகவே ஒரு ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. எனக்காக ஒருவர் ஜெபித்தார், எனக்காக மற்றவங்க ஜெபிச்சாங்க, அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனா ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கிறார், பரிந்து பேசுறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கிறார். ஏன்னா அதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக தான் நீங்களும் நான் இருக்கிறோம். மற்றவங்க குறை பேச இல்லை, குறை சொல்லிட்டு தெரியறதுக்கு இல்லை. அந்த டியூட்டி நமக்கு கொடுக்கப்படலை. அந்த டியூட்டியை நான் எடுத்துக்கிட்டா நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, பிசாசுக்கு ஊழியம் செய்யறேன். நான் யாருக்கு ஊழியம் செய்யறேன்? நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் பிசாசு ஊழியம். அப்போ மற்றவர்களை குறித்து அவன் தான் குறை சொல்லிட்டு இருக்கான், நான் சொல்லக்கூடாது. நான் என்ன செய்யணும்? அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நான் அதுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழணும் தேவ சமூகத்தில். மாய்மாலம் பண்ணி அல்ல, தண்ணீர் அவங்ககிட்ட இதை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் விழுந்து போயிட்டான்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்கிட்ட வந்து நான் உனக்காக ஜெபம் பண்ணான்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் எனக்காக நீங்க பண்ணணும். அதுதான் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் வேலை. அதுதான் வேலை. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேக் ஹிட்டர். பேக் ஹிட்டர்னா என்னன்னா, பின்னாடி வந்து என்ன பண்ணுவான்? கடிப்பான். பொமரேனியன் நாயை பார்த்துருக்கீங்களா? பொமரேனியன் நாய் அது ஒரு வீட்டில் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வள்ளு விழுன்னு குலைக்கும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அந்த வீட்டில் நின்று நீங்கள் கிளம்பி வெளியே வாங்களேன், கரெக்டாக குதிங்கால கடிக்கும். அந்த நாயோட பழக்கம் அது. ஏன்னா அது நரி இனத்துலேருந்து வந்தது. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. நாம் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? நம்மள்கிட்ட பெருமையாக பேசுவாங்க. நம்ம எந்திரிச்சு அந்த பக்கம் போன உடனே நம்மளை பற்றி நம்ம குதிங்கால என்ன பண்ணுவாங்க? கடிப்பாங்க. குதிங்கால கடிக்கிறது யார் வேலை? சர்ப்பத்தின் வேலை. நான் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படித்திருப்பேன்? நான் தேவனுக்கு கீழ்ப்படித்திருந்தாலும் தேவன் எப்படி நம்புவார் இல்லையா? என் வேலை என்ன வேலை? சர்ப்பத்தின் வேலை, குதிங்கால கடிக்கிற வேலை. ஒருவர் ஒரு இடத்துல இல்லைன்னா அவங்களை குறித்து தீமையாய் பேசுவது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப நான் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்ல முடியும்? நம்ம எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஹார்ஷா போய் அவனை திட்டிட்டு வந்துருவோமா? இன்னைக்கு சில பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹார்ஷா திட்டா உடனே இந்த பயலுக்கு ஒரு பர்த்டேன்னு இதை வச்சு வந்து பாட்டு போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசின உடனே அவனுக்கு எதிர்த்துக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னும் கர்த்தரே பேசாம இருந்தாரு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க.
இன்னும் சில பேர் கொஞ்சம் விவகாரமான பைத்தியம் பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்னவா, கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணானா, அவனை தூஷணமாக எதிர்க்க துணியாமல் என்ன பண்ணானா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொன்னானா. அதனால பிசாசானம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ இதுக்கு முத்தின சரியாகாத பைத்தியம் என்னவா, வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவனுக்கு எதிர்த்து நிற்க துணியாமல், அதாவது தூஷணமாய் பேச துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொன்னா. அதனால் நம்மளும் அப்படித்தான் செய்யணும். எங்கேயாவது அப்படி இருக்கா? கர்த்தர் என்ன சொன்னார்? பிசாசுகளை துரத்துவீர்கள், அவனை தடவி கொடுப்பீங்கன்னா இருக்கு. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பைபிளை படித்தா கூட சில பேருக்கு அந்த மாதிரியான மைண்டில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் இப்படி தான் மாறி போயிடுது. அது மாத்திரம் இல்லை, மாம்சத்தின் இச்சை, காணல் டிசைர், மாம்சத்தின் இச்சையை வைத்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் நான் இப்படியே இருப்பேன், கர்த்தர் என்ன சரி பண்ணுவாரான்னா, அது கர்த்தரை பரீட்சை பார்க்கிறது சமம், கர்த்தரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். யாக்கோபு, இதே யாக்கோபுல 4:1 அந்த காரியம் இருக்கு பாருங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் உள்ளவா? நம்ம ஒருத்தருக்கு சண்டை போடுறோம்ல, ஒருத்தர் குடும்பத்தில், வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள சண்டை போடுறோமா இல்லையா? சண்டை போடுகிறவர்கள், நான் நீதிக்காக நிற்கிறேன், நான் நியாயத்துக்காக நிற்கிறேன், ஒரு புண்ணாக்கம் கிடையாது, நீ இச்சையில் இருக்கு. வசனம் சொல்லுங்க, நான் சொல்லலை. நீங்க எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கணும், நான் இதை எழுதி வைத்தவங்களை நீங்கள் என்ன எழுதி? ஏன்னா வசனம் வந்துச்சு. நான் சண்டைக்காரனா இருக்கிறேன்னா வசனத்தின்படி அல்ல, மாம்சத்தின்படி சண்டைக்காரனா இருக்கிறேன். ஏன்னா வசனம் எல்லா இடத்திலும் பொறுமை உள்ளவனாய் இருன்னு சொல்லுங்க. அப்போ மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுவது எதனாலே, எப்படி வெளிப்படுகிறது? சில பேருக்கு அது சண்டையா வருது, சில பேருக்கு அது சுய பச்சாதாபமாய் வருது. சுய பச்சாதாபம் எங்கிருந்து வருது? மாம்சத்தின் இச்சையிலிருந்து தான். கவலை எங்கிருந்து வருது? மாம்சத்தின் இச்சையிலிருந்து தான் வருது. என்ன நானே கவலைப்படுத்திக் கொண்டு இருக்கிற காரியம். கர்த்தர் ஒரு நாள் கவலையை வைத்துட்டு போகல. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திறந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயத்தை வைத்துட்டு போனார். உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வருகிறான், கர்த்தர் ஜெயத்தை வைத்து விட்டு போனார். நான் யாரை பார்க்குறேனோ அதை எடுத்துக்கிறேன், நான் யாரை பார்க்குறேனோ அதை எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாததெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு, தேவையில்லாத காரியங்கள்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு ஒரு வாயின் வார்த்தைகள். எனக்கு ஒரு காரியத்தில் உடன்பாடு எப்பவுமே இல்லை. லக்குன்னு சொல்றது, அன்லக்குன்னு சொல்றது, நல்ல நேரம் சொல்றது ரொம்ப கஷ்டம். லக்கா பிளஸிங்கா எது வேணும்? லக்கை அவன் கொடுப்பான், பிளஸிங்கை கர்த்தர் கொடுப்பான். நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எனக்கு நான் கேட்டதெல்லாம் தந்துட்டாரு, என் வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிட்டு, ஐ ஆம் பிளஸட். அது பிளஸட் இல்லை, அது பிளஸிங் இல்லை. அது பிளஸிங் மூலமாய் வருகிற ரியாக்ஷன், அதன் மூலமாய் வெளியே தருகிற ஒரு விஷயம், அவ்வளவுதான். பிளஸிங் அது அல்ல. பிளஸிங் அப்படின்னா ஆசீர்வாதம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அது பெரிய சாப்டர். அது பெரிய சாப்டர் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லை. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னால என்னெல்லாம் இருந்துச்சு நமக்கு? அநேகருக்கு ஒரு நல்ல உடை இல்லை, 3 வேளை நல்ல ஆகாரம் இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, திருமணம் ஆகலை, பிள்ளைகள் இல்லை, இப்படி சில பல இல்லாமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்னைக்கு அந்த இல்லாமைகளை கர்த்தர் தீர்த்து வைத்து நமக்கு பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுதான் ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா இது ஆசீர்வாதம் இல்லை.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இது ஐஸ்வர்யத்தின் வகைகள். அது ஒரு கைண்ட் ஆஃப் blessing. அதுல ஒரு சின்ன பகுதி இது. இது இல்லாமலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு வாழ முடியும். இந்த பைபிள் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு பாத்திரமா முக்கியமான ஆள் வில்லியம் கேரி. அவருக்கு 3 நேரம் சாப்பாடு இல்லை. அவருடைய மனைவிக்கு பைத்தியம் தெரியுமா? அப்ப அவர் சபிக்கப்பட்டவரா? இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஆஸ்தியும் அந்தஸ்தும் எனக்கு ஆசீர்வாதம்னு சொன்னா இயேசு சபிக்கப்பட்டவர், அப்படிதானே? ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்காய் வரும்படிக்கு அவர் சாபமானார், அவ்வளவுதான். அவர் சபிக்கப்பட்டு வரல, அவர் நமக்காக சாபமானார். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும், புதிய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் நம்முடைய எண்ணத்தின்படி பார்த்தா அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஆனா அது அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் வந்தது, அவங்க போற இடத்துல எல்லாம் சமாதானம் வந்தது. இன்றைக்கு நான் போற இடத்துல என்ன வருது? குட்ட குடைச்சல் கொடுக்குறேன்னா, நான் போற இடத்துல சமாதானத்தை சொல்றேன்னா இல்ல அங்க போய் ஸ்க்ரூவை நல்லா முறுக்கி விட்டு சண்டையை மூட்டி விட்டுறாங்க. என்ன பண்றாங்க? என் சகோதரனை குறித்து தீமையாய் ஒரு செய்தியை கேட்கும் போது என் மனசு பாடுபடுதா இல்ல சந்தோஷம் அடையுதா? அதை குறித்து இன்னும் 10 பேர்கிட்ட பேசி அவருடைய பேரை இன்னும் நாரடிக்கிறாங்க. எது மாம்சத்திலே போராடுகிற இச்சை அது எங்க போய் நிறுத்து தெரியுமா? எரிகிற அக்கினி கடல்ல கொண்டு தள்ளும். நாமெல்லாம் இச்சை 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 இச்சைன்னு கர்த்தர் சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தார் அப்படின்னு. அதுதான் இச்சை நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் சுய இச்சை, தற்பிரியர், எனக்கு 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 நான் 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 எனக்கு கிடைக்காத விஷயம் இருக்குல்ல, அதை உதறி தள்ளது பழகணும். எனக்கு கிடைக்காத விஷயத்தை உதறி தள்ளணும். எனக்கு கிடைச்ச விஷயத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். சொல்லிட்டு ஓரத்துக்கு வச்சிடணும். எனக்கு தந்த கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், இது எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில எனக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம், ஒருவேளை கர்த்தர் கிடைக்காம போயிட்டா இதுக்கெல்லாம் காரணகர்த்தா இருக்கார்ல, அவர் தான் எனக்கு முக்கியமே தவிர இது எனக்கு முக்கியம்னு வந்ததுன்னா நான் பிசாசுக்கு கீழ்படுகிறவன். காலையில் எழுந்த உடனே என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் போனை எடுத்து டைம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். டைமை பார்த்துட்டு அப்படியே லைட்டா அப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீ ஒரே ஒரு ரீலுக்குள்ள உள்ள போங்களேன், ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்குள்ள உள்ள போங்க. 3 மணி நேரத்தை சாப்பிடலன்னா என்கிட்ட கேள்வி சாப்பிடும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு, கர்த்தர் தெளிவாக சொல்றார். ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும். அப்ப எனக்கு கிடைக்காதது ஒண்ணுக்காக நான் என்னையே சுய பச்சாதாபப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது மாம்சத்தின் இச்சை. இந்த இச்சையை என கண்டுகொள்வதில் நமக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் நிறைய இருக்கு. நேரமாயிட்டு பசிக்குதா, அது மாம்சத்தின் இச்சை இல்லை, அது வர வேண்டியது. அது வரலன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் இந்த சாப்பிடாமையை குறித்து பேசிட்டு இருக்கிறான், நான் சாப்பிடாம இருப்பேங்கிறான், அதெல்லாம் பிசாசு. வயிற்றுக்கு போஜனம் ஏற்றதுன்னு கருத்த சொல்லிட்டாருன்னா ஏற்றதுதான், அப்படின்னா சாப்பிடணும்னு அர்த்தம். அப்போ இந்த காணல் மைண்ட் இருக்குல்ல, அது எச்சரிக்கையா இருக்கு. காணல் திசை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. மாம்சத்தின் இச்சை, நம்ம எல்லாரும் மாம்சத்தின் இச்சைன்னா உடனே நமக்கு ஒரு மாம்சத்தின் இச்சைன்னு பேசிட்டாலே யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்களே படத்துல, பேக்ரவுண்ட்ல படம் ஓடி இருக்கணும், அந்த அவர் நோ பிரதர் நோ சிஸ்டர் அப்படி படம் ஓடிச்சுன்னா அது நீங்க தான். படம் ஓடக்கூடாது. கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கர்த்தர் என்னோட பேசுகிறேன். இன்னும் நான் பூரணம் அடையவில்லை, ஆனால் பூரணம் அடையும்படியாய் விரும்புகிறேன். அதுதான் முக்கியம். அடையலை 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 அடையலைன்னு சொல்லிட்டு அடைய மாட்டேன்னு முடிவு கட்டிட்டு சரி இந்த உலகத்திலேயாவது சந்தோஷமா இருப்போமே இருந்திருப்பார். அப்போ இதே யாக்கோபுல 3வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க.
6வது வசனம் சொல்லுது, நாவும் நெருப்பு தான் சொல்லுது. அப்ப இந்த இச்சையை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு நிறைய நேரங்களில் நாவு பயன்படுது. இந்த அநீதி நிறைந்த அந்த நாவு என்கிற உலகத்தை வச்சு நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுவது எப்படி? இந்த நாவை பத்தி ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம், கொஞ்சம் தான் பார்த்தோம். பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர். ஏன்னா அது பெரிய காரியத்தை செஞ்சு விட்டுருக்கு, ஆயுள் சக்கரத்தை தீக்கொளுத்தி விட்டுரும். அது செய்கிற வேலை பெரிய வேலை, அது சின்னதாக இருக்கு, ஆனால் செய்கிற வேலை பெரிய வேலை. அப்போ இந்த வைராக்கியம், விரோதமாய் வரும் விரோதம், இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லைன்னு 17ஆம் வசனத்துல இருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கும், பின்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், சாந்தம் உள்ளதா இருக்கும், இணக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நல்லா சுத்துது. இதுக்கெல்லாம் தப்பு என்னைக்கு வரப்போறோம்னு தெரியல. நான் போகிற இடத்துல சமாதானம் இருக்காது. நான் இணங்குறேனா இல்லை, எப்போ பார்த்தாலும் யார் எதை சொன்னாலும் இது வடக்குன்னு சொன்னா இது வடக்குல தெற்குன்னு சொல்லுகிற மனப்பக்கம் எனக்கு இருக்கும். 1+1 2ன்னு சொன்னா சில பேர் பர்பஸா 1+1 2 இல்லை 2மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சொல்றது ஒத்துக்கவே மாட்டான். அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. எப்படியாவது நீ சொல்றத நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நீ 2ன்னு சொன்னா நான் 2ன்னு சொல்றேன். இது ஒரு ஆவி. அல்ல ஒரு தூணில் கட்டி வச்சு உதச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சவுக்கு எடுத்து போட்டா அந்த ஆவி வெளியே போகும். எப்போ பார்த்தாலும் எதிர்த்து நிற்கும். ஒன்று சொன்னால் கேட்கறதே இல்லை. அது மாத்திரம் இல்லை, சாந்தம் இல்லை. அந்த முகத்தில் என்ன இல்லை, கட்டு எள்ளு போட்டால் பொறிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் இல்லாத ஒரு மனப்பக்கம் பாங்கு. நற்கனியை காணும். இதெல்லாம் இருந்தால் எப்படி நற்கனி உண்டாகும்? எங்கேயாவது முள்ளு மரத்தில் பலாப்பழம் முளைக்குமா? வருமா? பலாப்பழம் வருமா? அதுக்கு மேலே முள் இருக்குதுங்க, அது முள்ளு மரத்திலேயே இருக்குது. அப்போ என்னுடைய கனி என்ன? அவனுடைய கனியால் அறியப்படும். உள்ளே என்ன ஆவி இருக்கு? கனியினால் அறியப்படும். நாமும் அறிவதற்கு நம்ம வீட்டில் எப்படி ஜெபிக்கிறோம்? கையை தூக்குங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நானும் அதில் மாட்டிக்கொள்ள ஒரு ஆளாக இருக்கேன். அதனால் அது இல்லை என்னுடைய ஜெப வாழ்க்கை. இப்போ இவ்வளவுத்தையும் நான் செய்யணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்பொழுது அவன் என்னை விட்டு ஓடி போகணும். இதுக்கெல்லாம் ஒரே மூல ஆதாரம் ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை. என்னுடைய ஜெபம் எப்படி? கர்த்தரோட நான் நேரத்தை எப்படி செலவு பண்றேன்? நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். ஜபத்தில் மட்டும் திருப்தியே வரணும். ஐயோ இன்னைக்கு நான் 1 மணி நேரம் தானே ஜெபிச்சேன், 1.25 மணி நேரம் தானே ஜெபிச்சேன். இப்படிப்பட்டதான ஒரு ஜப வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்பட்டதனால் இருக்கிற ஆவியெல்லாம் என்ன ஆவின்னு தெரிந்து கொள்ளவில்லை, வசதியாக இருக்கும். ஏன்னா ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் மாத்திரம்தான் அவன் வெளிப்படுவான். அவன் ஜெபிக்கும் போது தெரியும், வேத வசனம் அவனை இனம் கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா நம்ம கிட்ட வந்திருக்கிற பிசாசு முடியை விரித்து போட்டு வந்தவன் அல்ல, காலில் கொலுசு போட்டு ஜல் ஜல்னு வந்தவனும் அல்ல. இவன் வெண்ணிற ஆடை உடுத்தி பரிசுத்தவானை போல ஒளியின் தூதனை போல வந்தவன். இவனை இனம் கண்டுபிடிக்கணும்னா நான் ஜெபத்திலே என்னை உட்கார வைக்கணும். என் ஆத்துமாவே நீ கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்துக்கிட, அப்பதான் உனக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்னா நீ ஏமாந்து போக. ஒரு பாஸ்டர் தான் சொன்னார், நகை கலட்டின தாயும் மகை கலட்டு அப்படின்னு. யாரையும் குற்றமாக சொல்லலை, அவர் சொன்னார். ஒரு நல்ல அருமையான பாஸ்டர். நகை கலட்டின தாயே உன் பகை கலட்டு, எப்போ கலட்டப்ப அப்படின்னு கேட்டார். ஆனால் உண்மையில அந்த கூட்டம் இருக்குல்ல, அது நம்ம சர்ச்சை மாதிரிலாம் கிடையாது. முழுக்க நகை இல்லாத ஆட்கள் தான் அதிகம், கொஞ்சம் பேர் தான் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு சபை தைரியமாக சொன்னார், நாளைக்கு நீ வரலன்னாலும் பரவாயில்ல, நீ பகையோடு இருந்தாலும் அங்கே வர மாட்டேன், நீ நான் அங்கே சந்திக்க மாட்டோம்.
அதுதான் முக்கியம் இல்லை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்திருக்கிறோம். நாம சில நேரங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், பிசாசுக்கு எதிர்த்திருக்கிறோம் நாம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம், என் மாம்சத்தின் காரியங்கள் என்னவா இருக்கு அதை யோசிச்சு பார்த்தோம்னா, என்னுடைய ஜெப நேரத்தில் நான் தேவனோடு இருந்து நேரத்தை செலவழித்து வேத வசனங்களை ஆராய்ச்சி பார்த்தா மட்டும்தான் அந்த ஆவிக்குரிய வரக்கிரியை செய்யும். இல்லை வெறும் ஆவிக்குரிய வரக்கிரியை செய்யாது. ஆவிக்குரிய வரம் வந்துட்டுங்கிறதுக்காக, எனக்கு வரம் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் நான் நிறைய பேரை பார்த்ததுனால சொல்ல வரேன், எனக்கு நிறைய தெரியுங்கிறதுக்காக சொல்லுவேன். சில தீர்க்க தரிசிகள்கிட்ட போனால் ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க மாட்டாங்க. நாம என்ன செய்ய, ஜெபம் பண்ணதுக்கு அவங்கள்ட்ட போனால் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது கிளி ஜோசி. ஆமாம், நமக்கு தீர்க்க தரிசிகள்னு நாம் வேற ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் தீர்க்க தரிசிகள் இல்லை. நம்ம அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிக்கிறோம்ல, அதுவும் தீர்க்க தரிசனம். நமக்கு தெரியல நிறைய விஷயங்கள், உள்ள உட்காந்து ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். அதுக்கு ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு முதல் படி தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பேன். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்காம இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நான் ஏத்திஸ்டா மாறிடுவேன், கர்த்தரை நம்பாதவனா ஆயிடும். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிவோம், பிசாசுக்கு எதிர்த்து தீர்வோம், அவன் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடி போவான். கர்த்தரை கேமைக்கு வந்தான்.